ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனித வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒரு இடம் அண்டார்டிகா. ஒரு காலத்தில் கோண்ட்வானா அப்படிங்கிற ஒரு விசாலமான பிரதேசத்தில் இந்த அண்டார்டிகா அதில் ஒரு பகுதியாக இருந்தது. ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் அமெரிக்காவிலிருந்து பிரிந்து வந்து சவுத் போலில் செட்டில் ஆனது. அண்டார்டிகா மற்றும் அங்கே இருக்கும் பனிக்கட்டிகளை முதல் முறையாக கண்டுபிடிச்சது பிரிட்டிஷ் கடற்படையின் எட்வர்ட் பிரான்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற மாலுமி. 1774 வருஷத்தில் இந்த மாலுமி அண்டார்டிகாவின் பனிக்கட்டிகளை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான உலகம் இருக்கும்னு சந்தேகப்பட்டாரு. அதே போல அவரோட சந்தேகம் உண்மையானது. அந்த மாலுமி அண்டார்டிகா பகுதியின் கரைக்கு போய் சேர்ந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கண்டத்தில் கால் வைக்க இன்னும் ஒரு 70 வருஷங்கள் ஆனது. அண்டார்டிகா உலகின் எந்த ஒரு நாட்டோட எல்லைக்கும் சொந்தமானது இல்லை. அதனால சில தேசங்களுக்கே இடையே அண்டார்டிகா உடன்படிக்கை நடந்தது. இந்த அண்டார்டிகாவின் உடன்படிக்கைக்கு உட்பட்ட தேசங்கள் மட்டும்தான் இதுக்கு சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியும். டிசம்பர் 1959 அண்டார்டிகாவின் உடன்படிக்கையில் 12 தேசங்கள் கையெழுத்திட்டாங்க. இராணுவ நடவடிக்கைகள், பனிப்பாறைகளை தோண்டுதல் மற்றும் அணுகுண்டு வெடிப்பு மாதிரியான விஷயங்கள் இந்த உடன்படிக்கை மூலமா தடை செய்யப்பட்டது. அண்டார்டிகாவில் வெறும் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி பணி மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உடன்படிக்கை மூலமா அண்டார்டிகா கண்டத்தோட எக்கோசோன் பாதுகாக்கப்படுது. அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் சுமார் 54 தேசங்கள் இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இப்போ உலகின் நிறைய தேசங்களுக்கு சம்பந்தப்பட்ட 4000க்கும் அதிகமான விஞ்ஞானிகள் அங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே போக வெறும் அனுமதி வாங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கு. இங்கே சுற்றுச்சூழல் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது நிலவில் இருக்கிற மாதிரியே இங்கே கூட குளிர் அதிகமாக இருக்கும். ஆனால் நிலவில் இரவு நேரத்தில் டெம்பரேச்சர் அண்டார்டிகாவின் டெம்பரேச்சரை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இங்கே நிரந்தரமாக பனி போர்வையால் மூடப்பட்டிருக்கும். இந்த அண்டார்டிகா கண்டத்தை சுற்றி 4 பக்கங்களும் கடல் இருக்கும். அந்த விசாலமான கடலில் அதிகப்படியான பனிக்கட்டிகள் மிதக்கும். உலகின் மிக குளிர்ச்சியான பிரதேசம் அண்டார்டிகா. அதே போல் இதுதான் ஹையஸ்ட், ட்ரையஸ்ட், விண்டியஸ்ட் பகுதி. ஒரு வருஷத்துக்கு வெறும் 20 நாள் மட்டும்தான் 0 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான டெம்பரேச்சர் பதிவாகும். 1960 உலகத்திலேயே மிக குறைவான டெம்பரேச்சர் -89.2 டிகிரி செல்சியஸ் அண்டார்டிகாவில் பதிவானது. அண்டார்டிகாவில் கடற்கரைக்கு பக்கத்தில் மழை பெய்யும். ஆனால் அதிகப்படியான மழை பொழிவு ஸ்னோ அப்படி இல்லைனா ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வடிவத்தில் இருக்கும். அண்டார்டிகாவின் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் வெறும் 50 mm. இது இந்தியாவின் ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபாலை விட கிட்டத்தட்ட 22 மடங்கு குறைவு. ஒரு மனிதனோட குடியிருப்பு கூட இல்லாத ஒரு விசித்திரமான இடம் இந்த பூமியில் இருக்குன்னா அது அண்டார்டிகான்னு உறுதியா சொல்ல முடியும். இந்த அளவுக்கு குறைவான வெப்பநிலையில் வாழ்றது வெறும் மனிதனால் மட்டுமில்லாம விலங்குகளால் கூட முடியாத ஒரு சாத்தியமற்ற விஷயம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பென்குயின்ஸ், சீல்ஸ், வேல்ஸ் மாதிரியான உயிரினங்களால் மட்டும்தான் இங்க வாழ முடியும். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.